சரிசமா பேசிட்டு இருக்கீங்க. இந்த நாயை செத்தா கூட திருந்த மாட்டானு. யோ, எவங்க திருந்துவான்? நாம என்னைக்கு அவன் திருந்த நினைக்கிறதுக்கு மதிப்பு கொடுத்திருக்கோம், நேரம் கொடுத்திருக்கோம், இடம் கொடுத்திருக்கோம், வாய்ப்பு கொடுத்திருக்கோம். உண்டியல்ல உடைச்ச கடல பாட்டில் மணி சோடா சேர்க்கிறேன். அப்புறம் எப்படி பெத்தவங்க வச்ச பேரு சோறெல்லாம் ஞாபகம் இருக்கும்? குடும்பமும் ஒதுக்குது, சமுதாயமும் ஒதுக்குது, எல்லாருமே அடிச்சு துரத்துனா எப்படிங்க திருந்துவான்? இங்க தப்பு பண்ற பல பேர் எமோஷனல் கிரைம் தாண்டா பண்றான். பாசத்துல, துரோகத்துல, கோபத்துல, வேகத்துல ஆளுக்கு ஒரு காரணம். ஆனா அதுக்கப்புறம் நீ மேல 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 பண்ற ஒவ்வொரு தப்பு உன்னை எது பண்ண வைக்குது தெரியுமாடா? போதடா. நான் சொல்வேன்டா, உன் தப்பு தவிர மத்த எல்லா தப்பையும் போதையில தாண்டா செஞ்சேன். என்ன மட்டும் நக்கரம் நோட்ட சொல்ற? அதான்டா நானும் சொல்றேன். இந்த போதை ஒரு அரசியல். உனக்கு 18 வயசு ஆவலடா, நீ இந்த படம் பார்க்காத வெளியே போடான்னு சொல்ல தியேட்டர் வாசல்ல ஒருத்தன் நிக்கிறான்ல, அது என்ன வைன் ஷாப் வாசல்ல ஒருத்தன் நிக்கல? 10 வயசு 15 வயசு பையன் கைக்கு பாட்டில் சிகரெட் எப்படா போகுது? அரசியல். அந்த அரசியலை தாண்டா பவானி பண்ணிட்டு இருக்கிறான். குழந்தைகளை வேலைக்கு வைக்க கூடாதுன்னு சட்டம் சொல்லும் போதே அதே குழந்தைகளை தப்பான வேலையை செய்ய வைக்கிறான் அந்த மிருகம். டேய் போதும்டா, இனிமே நல்லா சூப்பரா வாழ்ந்துருவோம்னு நம்மளும் அந்த பிள்ளைங்களை தாண்ட வண்டி ஏற்றி அமுச்சு வச்சிருக்கிறீங்க. அதுக்கு ஃபேன்ல தொங்க போதோ, டயர்ல சிக்க போதோ, ஆனா காப்பாத்த வேண்டாம், ஒவ்வொருத்தனையும் காப்பாத்த வேண்டாம். அது என்னடா சொன்ன அவன்? என்ன பிடிச்சவனெல்லாம் கொல்ல போறானா? டேய் என்ன பிடிச்சவள கோடி பேர் காட்டா வெளியில. முடிஞ்ச தொட சொல்றா பாப்போம்.